ஸ்டாலினால் முன்போல ஊழல் செய்ய முடியாதுன்னு கவலையா? அண்ணாமலை பகீர் கேள்வி. 100 நாள் வேலை. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005 பதிலாக விக்சித் பாரத் ரோஸ்கர் மற்றும் அஜீவிகா மிஷன் விபிஜி ராம்ஜி மசோதா 2025 எனும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான புதிய மசோதா குறித்து அதிமுகவினர் நிலைப்பாடு என்ன என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த கேள்விக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் 2005 பதிலாக விக்சித் பாரத் ஊரக வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உறுதி சட்டம் என்று மாற்றப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பூஜ்ய பாபு சட்டம் என மாற்ற ஒன்றிய அரசு முடிவெடுத்திருக்கிறது. இதன் மூலமாக 100 நாட்கள் வேலையானது 125 நாட்களாக அதிகரிக்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான மத்திய அரசின் நிதி பங்களிப்பு 60% குறைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு மசோதாவை பாலியல் தாக்கல் செய்துள்ளது. மகாத்மா காந்தி பெயர் நீக்கமும் அந்த சட்டத்தை மாற்றி அதை பூஜ்ய பாபு சட்டம் என்று பெயரிட முடிவெடுத்திருப்பது மகாத்மா காந்தி மீது ஒன்றிய அரசிற்கு உள்ள வெறுப்பை வெளிப்படுத்துகிறது என்று பல்வேறு கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். 100 நாள் வேலை திட்டம் தொடர்பான இந்த விவகாரம் தமிழக அரசியல் புயலை கிளப்பியுள்ளது. இந்த புதிய சட்டம் குறித்து அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று முதல்வர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமிக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் இந்த கேள்விக்கு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுக்கும் வகையில் 100 நாள் வேலை திட்டம் குறித்து அளித்த விளக்கத்தை வீடியோவாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியுள்ளதாவது: இந்த திட்டம் குறித்து நேற்றே தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களின் பெயரையும் சமஸ்கிருத மொழியில் வைத்துக் கொண்டு ஹிந்தி எதிர்ப்பு என்று இன்னும் நாடகமாடிக்கொண்டிருப்பது நகைக்குரியது என்று கூறியுள்ளார். 2005 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வந்த பொழுது கூட மகாத்மா காந்தி ஐயாவுடைய பெயர் இல்லை. இன்னைக்கு ப. சிதம்பரம் ஐயாவுக்கும் காங்கிரஸுக்கு நான் சொல்றேன், நீங்க 2005 திட்டத்தை கொண்டு வந்த பொழுது மகாத்மா காந்தி ஐயாவுடைய பேர் வச்சிங்களா? வைக்கல. அன்னைக்கு திட்டத்துடைய பெயரே வேற. நீங்க மகாத்மா காந்தி ஐயா பேரையே 2008-09 தான் வச்சீங்க. இல்ல காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு கபட நாடகம் போடக்கூடாது. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று அளித்தது வாக்குறுதி நினைவிருக்கிறதா என்றும், முதல்வர் ஸ்டாலினால் முன்பு போல 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் செய்ய முடியாது என்ற கவலையா? இவ்வாறு அவர் அண்ணாமலை கூறியுள்ளார்.